50 ஆண்டுகளா குடியிருந்த வீட்டை காலி பண்ண சொன்னா நாங்க எங்க போவோம்? 200 பேர் 300 பேர் இந்த நடுத்தரில் எந்த மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் உங்க கூட ரோட்ல வீடுகளை இடிக்க நாங்க சம்மதிக்க மாட்டோம். மக்களோட மக்களா, அவங்கள ஒருத்தனா, அவங்களுக்கான ஒருத்தனா, எப்பவும் மாறவே மாறாத அந்த குணத்தோட மனசோட களத்துல நிக்கிறது தான் எங்களோட நிரந்தர அரசியல் பாதை. மாவட்ட நிர்வாகம் கோட்டாட்சியர் எங்களை காலி பண்ண சொல்லல, அறநிலையத்துறை வீடுகளை அகற்றும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு மக்கள் போராட்டம். தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மக்களுக்கு ஆறுதல் கூறியிருக்காங்க. திருநெல்வேலி மாநகர் டவுன் பெரிய தெரு பகுதியில திருஞான சம்பந்தர் கோயில் இருக்கு. இந்த கோயிலுக்கு சொந்தமான இடத்துல கடந்த 1972ஆம் ஆண்டு சிலர் வீடுகளை கட்டி தங்குனதா கூறப்படுது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேல இங்க பொதுமக்கள் வீடுகளை கட்டி தங்கி வசிச்சுட்டு வரதா கூறப்படக்கூடிய நிலையில தான் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குல சங்கரன் அப்படின்றவருடைய வீடு சேதமடைஞ்சதா கூறப்படுது. இந்த நிலையில தான் இது தொடர்பா இந்து சமய அறநிலைத்துறை இந்த இடம் கோயிலுக்கு சொந்தமான இடம், இங்க இருக்கிறவங்க இந்த இடத்தை காலி செய்யணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்ததா கூறப்படுது. இந்த வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பா இந்து சமய அறநிலையத்துறை மக்களுக்கு நோட்டீஸ் அனுப்புனதாகவும் அதுக்கப்புறமா தான் மக்கள் கோபமடைஞ்சு இப்படி சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட வந்ததா கூறப்படுது. வீடுகளை காலி செய்யணும் அப்படின்ற மாதிரியான நோட்டீஸ் வந்ததாகவும் அதை தொடர்ந்துதான் திருநெல்வேலி சேரன் மகாதேவி சாலையில இந்த பகுதி மக்கள் போராட்டத்துல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. முறையான வீட்டு வரி கட்டிட்டு வரதாகவும் தண்ணீர் கட்டணம், மின் இணைப்பு கட்டணம்னு எல்லாத்தையுமே கட்டிட்டு வரதாகவும் இது தொடர்பா மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு மனு கொடுத்திருக்கிறதாகவும் பொதுமக்கள் தெரிவிச்சிருந்திருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் கோட்டாட்சியர் இதுவரைக்கும் எங்களை காலி பண்ண சொல்லி வலியுறுத்தல அப்படின்னு பொதுமக்கள் தெரிவிச்சிருந்திருக்காங்க. பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. நூத்துக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சுமூக பேச்சுவார்த்தை மேற்கொண்டதை அடுத்து பொதுமக்கள் இந்த போராட்டத்தை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருந்திருக்காங்க. இதன் காரணமா இந்த பகுதியில பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு.